21ാவது ശ്ലോകം. വേത്തി കോപി നരഃ കാമം കാമശാസ്ത്രവിചക്ഷണ യദുക്തം നാമ ബാണൈസ്ത്വാം വദിഷ്യേ രണമൂർധനി. കാമശാസ്ത്ര பண்டிதனான ஒருத்தனுக்கு தான் இது தெரியும். யுத்தம் இப்படி உச்ச ஸ்தாயில நிக்கிறத நான் பானங்களால உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொன்னது. அது 22வது ஸ்லோகம். हेतुगर्भमिदं वाक्यं ज्ञातव्यं हेतुवित्तमयि बाणास्तु मानिनीनां वै कडाक्षा एव विश्रुताः. காமபானங்களை உண்மையில அனுப்பி எனக்கு அடிபணிய வைப்பேன் அப்படிங்கிற அர்த்தத்துல ஆக்கும் அப்படிங்கிறத காமசாஸ்திரம் தெரிஞ்சவா புரிஞ்சுப்பா. கடக்கன் பார்வைகளாக்கும் காமினியோடு பானங்கள் அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆக்குமே. அது தெரியாதா ராஜாவே உங்களுக்கு? அந்த சிங்கத்து மேல உட்கார்ந்து இருக்கிறவள் முக்கிய மந்திரிட்ட என்ன சொல்லி விட்டா? என்னோடு பானங்களால உன்னோட பிரபுவை நான் இல்லாம பண்ணிடுவேன். அவள் சொன்னதினோடு கரெக்டான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். காம பானங்களால உன்னோட பிரபுவை நான் அட்ராக்ட் பண்ணிடுவேன்னாக்கும் சொல்லியிருக்கா. 23வது ஸ்லோகம். புஷ்பாஞ்சலிமயாஸ்சான்யே வியங்க்யானி வஜனானி ச காசக்திரன்யபானானாம் பிரேரணே த்வயி பார்த்திவா. இப்படி இருக்கிற பல பல நர்ம வார்த்தைகளும் சரீர கோஷ்டிகளும் எல்லாம் அந்த யுவதியோடு பிரேம சேஷ்டகளாக்கும். உங்க மேல அவள் அதெல்லாம் புஷ்பாஞ்சலி ஆயிட்டு செய்ய வக்கும் செஞ்சா. சிருங்காரவதிகளான ஸ்திரீகளோடு பானங்கள் கல்லாதக்கி செருக்கிருக்கிற பானங்களுக்கு உங்களை அசைக்கிறதுக்கு எபிலிட்டி இருக்கா? 24வது ஸ்லோகம். தாத்ருஷீணாம் ந சாசக்திர் பிரம்ம விஷ்ணு ஹராதிஷு யதோக்தம் நேத்ரபானை த்வாம் ஹனிஷ்யே மந்த பார்த்திவம். அப்படியே சிருங்காரவதிகளாயிருக்கிற ஸ்திரீகள் அவளுக்கு பானங்களை பிரயோகிக்கிறதுக்கான எபிலிட்டி கிடையாது. பிரம்மா விஷ்ணு சிவன் இவாளுக்கும் அதுக்கொன்னும் சாதிக்காது. அப்படியாக்குமானா அந்த சிங்கத்து மேல உட்கார்ந்து இருக்கிறவள் சொன்னதினோட அர்த்தம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னோட புத்தியில தோன்றத நான் சொல்றேன் கேளுங்களேன். புத்தி கட்டவனே, என்னோடு பார்வை அப்படிங்கிற சரத்தால ராஜாவான ஒன்ன நான் கொல்லுவேன் அப்படின்னா எனக்கு இனி நீ அடிமை. அதாக்கும் அவள் சொன்னதினோடு தாற்பயம். 25வது ஸ்லோகம். விபரீதம் பரிஜ்ஞாதம் தேனாரச
विपरीता किल पादयिष्यामि शय्यायां रणमय्यां पदिं तव. அவனுக்கு இந்த காமசாஸ்திரங்கள் ஒன்றும் தெரியாது இந்த முக்கியமந்திரிக்கு. அதனால அவன் சரியான அம்பு பிரயோகிச்சு உங்களை கொல்லுவள் அந்த சிங்கத்து மேல இருக்கிறவள் அப்படின்னு நினைச்சுண்டு அதை அப்படியே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். உன்னோடு பிரபுவ யுத்தமயமான படுக்கையில வீழ்த்துவள் அவள் அப்படின்னாக்கும் அவள் சொல்லி விட்டுருக்கா. அதை நான் புரிஞ்சுட்டு விட்டேன். ஆனா இந்த முக்கியமந்திரி புரிஞ்சுக்கலை. அந்த மந்திரிட்ட அந்த அழகி சொல்லிவிட்ட வார்த்தை என்னவாக்கும்? உன்னோடு பிரபுவ அம்புகளால வீழ்த்துவேன் அப்படின்னு. நான் கரெக்டா புரிஞ்சுக்கிறத உங்ககிட்ட சொல்லுறேன். உன்னோடு பிரபுவ யுத்தமயமான சையில மெத்தையில வீழ்த்துவேன்னாக்கும் அவள் சொல்லியிருக்கா ராஜாவே. அதனால நீங்கள் பயந்துக்காதங்கோ. 26வது ஸ்லோகம். விபரீதரதி க்ரீடா பாஷணம் ஞேயமேவ தத் கரிஷ்யே விகத பிராணம் யதுக்தம் வஜனம் தயா. விபரீத ரதிக்ரீடைய சம்பந்திச்ச பேச்சாக்கும். அது காமசாஸ்திரத்துல சொல்லப்பட்டதாக்கும். அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ ராஜாவே. இனியும் ஒரு வார்த்தை சொன்னாலே அவள், ஒன்ன நான் விகத பிராணனாக்குவேன் அப்படின்னு. அது 27வது ஸ்லோகம். வீரியம் பிராணா இதி ப்ரோக்தம் தத்விஹீனம் ந சான்ருதா வியங்க்யாதிக்கேன வாக்யேன வரயத்யுத்தமா நிருபா. பிராணன் அப்படின்னு சொன்னாக்கா வீரியம் அப்படின்னு அர்த்தம். அந்த வீரியத்தை போக்குவேன் அப்படின்னாக்குமே அவள் சொன்னான். அல்லாக்கி உயிர் எடுப்பேன்னு அவள் சொல்லிட்டில்லை. இந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகளால உத்தமையான அந்த பெண்மணி உங்களை ஸ்வீகரிக்க வாக்கும் செஞ்சிருக்கா. ஆக்சுவலாயிட்டு அவள் உங்ககிட்ட யுத்தம் பண்றேன்னு ஒன்னும் சொல்லிட்டில்லை. 28வது ஸ்லோகம். தத்வை விசாரதோத்ஞேயம் ரசக்ரந்த விதட்சணைஹி இதி ஞாத்வா மகாராஜா கர்த்தவ்யம் ரசசம்யுதம். இது ശൃംഗാര ശാസ്ത്ര ஞானிகள் சிந்திச்சு தெரிய வேண்டின விஷயமாக்கும். இப்படி புரிஞ்சுண்டு மகாராஜாவே அந்த ശൃംഗാര ரசத்தை சேரும்படி செய்ய வேண்டின விஷயத்தை செய்யணும். 29வது ஸ்லோகம். சாமதானத்வயம் தஸ்ய நான்யே பாயோஸ்தி பூபதே ருஷ்டாவா கர்விதாவாபி வசகா மானினி பவேத். மகாராஜாவே, மகிஷராஜாவே, சாமதானங்களை மட்டும்தான் அவகிட்ட பிரயோகிக்கலாம். ரொம்ப பக்குவமா நடந்துக்கணும் அவள்கிட்ட. அவளை துரோகிக்கொன்னும் கூடாது. தண்டம் அப்படிங்கிறத உபயோகிக்கப்படாது. வேற ஒரு உபாயமும் கூடாது அப்படின்னு சொன்னது. சாமதானங்களை உபயோகிக்கலாம், தண்டம் அப்படிங்கிறத உபயோகிக்க கூடாது. நல்ல வார்த்தைய பேசி மயக்கணும் அவளை. அவள் அகங்காரத்தோடு கூடி வேணுமானாலும் இருந்துகட்டும், கோபத்தோடு கூடி வேணுமானாலும் இருந்துகட்டும். நன்னா பக்குவமா பேசினா
அவள் உங்களுக்கு அடிபணியத்தான் செய்வள். நீங்க சொல்லறபடி அவள் கேட்பள். 30வது ஸ்லோகம். தாத்ருஷைர் மதுரைர் வாக்யைரானயிஷ்யே தவாந்திகம் கிம் பஹுக்தேன மே ராஜன் கர்த்தவ்யாவசவர்த்தினி. அவள் சொன்ன மாதிரி இருக்கிற ஸ்வீட்டான வார்த்தைகள், அந்த ஸ்வீட்டான வார்த்தைகளாலேயே நான் உங்களை அவகிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். என்னத்துக்கு ஜாஸ்தி சொல்லணும் ராஜாவே? அவளை உங்க சொல்படிக்கு நிப்பாட்டுறதுக்கு சாதிக்கும். கவலை இல்லாம இருங்கோ, பயம் இல்லாம இருங்கோ. 31வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். துர்தரன் அப்படிங்கிற மந்திரி சொல்லற மாதிரி ஆக்கும். 2வது லைன் வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். 31வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். கத்வா மயாதுனைவேயம் கிங்கரீவ சதைவதே. நான் உடனடியா போறேன். அந்த சிங்கத்து மேல உட்கார்ந்து இருக்கிறவள் உங்களை சேவனம் பண்றவளாகி தீருவள். அதுல டவுட் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வியாசர் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். 31வது ஸ்லோகத்துல 2வது லைன். இத்தம் நிஷம்ய தத்வாக்யம் தாம்ரஸ்தத்வ விஜட்சணா. இத்தம் நிஷம்ய தது வாக்கியம் தாமரஹா தது விஜட்சணஹா. இப்படி இருக்கிற துர்தரன் அப்படிங்கிற மந்திரியோட வாக்குகளை கேட்டுண்டு தாம்ரன் அப்படிங்கிறவன் சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறான். 32வது ஸ்லோகம். உவாஜ வஜனம் ராஜன் நிஷாமயமயோதிதம் ஹேதுமத்தர்மசஹிதம் ரசயுக்தம் நயான்விதம். ஹேதுமத் தர்மசஹிதம் ரசயுக்தம் நயான்விதம். ராஜாவே, நான் சொல்லற யுக்தியுக்தமாயிருக்கிற தர்ம சகிதமாயிருக்கிற ரசயுக்தமாயிருக்கிற நய சமன்யுதமாயிருக்கிற வாக்குகளை கேளுங்கோ. தாமிரனாக்கும் இத சொல்லறது. 33வது ஸ்லோகம். நைஷா காமதுரா பாலா நானுரக்தா விஜட்சணா வியங்க்யானி நைவ வாக்யானி தயோக்தானி துமானதா. அந்த பாலிகை காமாசக்தி இருக்கிறவள் கிடையாது ராஜாவே. ரொம்ப புத்தி இருக்கிற அவள் அனுராகம் இருக்கிறவளும் கிடையாது. சத்ருக்களை இல்லாம பண்ணற ராஜாவே.
அந்த சிங்கத்து மேல உட்கார்ந்துருக்கிற அவள் சொன்ன வாக்குகளுக்கு ശൃംഗാര ഭാവങ്ങളൊന്നും അർത്ഥമെടുത്തുകണ്ട. 34ാമത് ശ്ലോകം. ചിത്രമാത്ര മഹാബാഹോ യദേകാവരവർണിനി നിരാലംബ സമായാദി ചിത്രരൂപ മനോഹര. பெரிய கைகள் இருக்கிற மகிஷா ராஜாவே, இந்த உலகத்திலேயே ஆருக்கும் இல்லாத அளவுக்கு விசித்திரமான அழகு இருக்கிற அந்த அழகி, வேற ஆரும் துணையில்லாதக்கி தன்னந்தனியா சிங்கத்து மேல ஏறிண்டு அங்க வந்ததாக்கும் ஆச்சரியமாயிருக்கு. 35வது ஸ்லோகம். അഷ്ടാദശഭുജാനാരി നസ്രുദാനജവീക്ഷിതാ കേനാഭി ത്രിഷു ലോകേഷു പരാക്രമവതീഷു. 18 கைகள் இருக்கிற சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு அழகிய, ஆராதும் 3 லோகத்திலையும் இதுவரைக்கும் பார்த்திருக்காளா? இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்காளா? 36வது ஸ்லோகம். ஆயுதான்யபிதாவந்தி த்ருதானி பலவந்தி ச விபரீதமிதம் மன்யே சர்வம் காலகிருதம் நிருபா. எത്ര கைகள் இருக்கோ அதிலெல்லாம் நல்ல பலம் இருக்கிற ஆயுதங்களும் அவள் வச்சுருக்கா. ராஜாவே, காலம் வரவழைச்ச விபரீத பாவமாக்கும் இது அப்படின்னு எனக்கு தோணுறது. விநாசகாலே விபரீத புத்தி. 37வது ஸ்லோகம். സ്വപ്നാനി ദുർനിമിത്താനി മയാ ദൃഷ്ടാനി വൈനിഷി തേന ജാനാമ്യഹം നൂനം വൈശസം സമുപാഗതം. പല ദുർനിമിത്തങ്ങളും துஸ்வப்பனங்களும் நான் ராத்திரியில பார்த்தேன். அதனால எனக்கு புரிஞ்சுது ஏதோ ஆபத்து வரத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது. என்னமோ ஒரு ஆபத்து வரப்போறது ராஜாவே அப்படின்னு எனக்கு தோன்றது அப்படின்னு சொல்றது தாமரன் அப்படிங்கிற மகிஷனோடு கிங்கரனாக்கும் மந்திரியாக்கும். 38வது ஸ்லோகம். கிருஷ்ணாம்பரதரானாரே ருததி ஜகிருஹாங்கணே திருஷ்டா சொப்னே பியுஷகாலே திருஷ்டா சொப்னே அபி உஷஹா காலே சிந்திதவ்யஸ்ததத்யயா. கருப்பு கலர்ல துணி உடுத்தின்னு இருக்கிற ஒருத்தி அழுதுண்டு வீட்டு வாசல்ல உக்காந்துட்டு இருக்கிறது காலங்கார்த்தால நான் கண்ட சொப்பனமாக்கும். அது நாசத்தோடு லட்சணமாயிட்டு கணக்காக்கணும் அப்படின்னு தாமரன் ராஜா கிட்ட சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். 39வது ஸ்லோகம். விக்ருதா பட்சிணோ ராத்ரௌ ரோருவந்தி கிருஹே கிருஹே உத்பாதா விவிதா ராஜன் பிரபவந்தி கிருஹே கிருஹே. வீடுகள் தோறும் விகிருதமான பட்சிகள் ராத்திரியில உக்காந்து கூவுறது. விகிருதமான பட்சிகள் அப்படின்னு சொல்றது கண்ணு காணாம இருக்கிற மூங்கை. இந்த மாதிரி பலதரம் துர்நிமித்தங்களும் எல்லா வீடுகளிலையும் இப்ப இங்கே நடந்துட்டு இருக்கு. அதை நான் உங்ககிட்ட தெரியப்படுத்துறேன். 40வது ஸ்லோகம். தேன ஜானாம்யஹம் நூனம் காரணம் கிஞ்சிதேவஹி யத்வாம் பிரார்த்தயதே பாலா
யுத்தாய கிருத நிச்சயா. அதனால இதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் அப்படி உண்டாகும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அழகா அலங்காரம் பண்ணிண்டு சிங்கத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பாலிகை உங்களை யுத்தம் பண்ணுறதுக்கு கூப்பிடவும் செஞ்சாளே. 41வது ஸ்லோகம். நைஷாஸ்தி மானுஷி நோவா காந்தர்வேன ததாசுரே தேவை கிருதேயம் ஞாதவ்யா மாயா மோககரி விபோ. நீங்கள் பார்த்த உங்களோடு சேவகர்கள் எல்லாம் பார்த்த சிங்கத்து மேல இருக்கிற அவள் மனுஷ ஸ்திரீ கிடையாது, கந்தர்வ ஸ்திரீ கிடையாது, அசுர ஸ்திரீ கிடையாது. அதனால பிரபோ, தேவர்கள் சிருஷ்டிச்ச மாயா மோகினியாக்கும் அவள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ அப்படிங்கிறத தாமரன் சொல்றார். கரெக்டா சொல்றார் அவரு. அசுரகுலத்துல ஜனிச்சா கூடியும் புத்தி நன்னா ஒர்க் பண்றது. 42வது ஸ்லோகம். காதரத்வம் ந கர்த்தவ்யம் மமைதன் மதமித்யலம் மம ஏதது மதம் இதி அலம். காதரத்வம் ந கர்த்தவ்யம் மமைதன் மதமித்யலம் கர்த்தவ்யம் சர்வதா யுத்தம் யத்பாவ்யம் தத்பவிஷ்யதி. பயந்துக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை ராஜாவே. இதாக்கும் என்னோட அபிப்பிராயம் அப்படிங்கிறத சொன்னேன், அவ்வளோதான். எப்படியானாலும் யுத்தம் பண்ணணும். வரது வழியில தங்காது, வரது வரத்தான் செய்யும். 43வது ஸ்லோகம். को वेददैव कर्तव्यं शुभं वाप्यशुभं तदा शुभं वा अभि अशुभं तदा अवलम्ब्य धिया धैर्यं साधव्यं वै विचक्षणैः. சுபமானாலும் அசுபமானாலும் விதி என்ன ஆக்குமோ அதுதான் நடக்கும். விதியை தெரிஞ்சவா ஆராக்கம் உள்ளது. விதியை தடுத்து நிப்பாட்டுறதுக்கும் சாதிக்காது. புத்தி இருக்கிறவா யோசனை பண்ணி தைரியத்தோடு கூடி அந்த விதியை எதிர்கொள்ளணும். 44வது ஸ்லோகம். ஜீவிதம் மரணம் பும்சாம் தெய்வாதீனம் நராதிபா கோபினைவான்யதா கர்த்தும் சமர்த்தோ புவனத்ரயே. ராஜாவே, மனுஷாளுக்கு வாழ்க்கையும் மரணமும் விதிபடிதான் நடக்கும். 3 உலகத்திலையும் அது அப்படிதான் நடக்கும். வேறொரு விதத்துல ஆகறதுக்கு சாதிக்காது. ஜனனமும் மரணமும் வாழ்க்கையும் சுகமும் துக்கமும் வலியும் அபமானமும் எல்லாம் எல்லாம் அந்த விதிபடிதான் நடக்கும். இதுல மாற்றம் இல்லை. அதனால ராஜாவே, நீங்களும் விதிக்கு கட்டுப்பட்டுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இங்க தாமரன். விதியை மாத்திரத்துக்கு ஆராலையும் சாதிக்காது. 3 உலகங்களையும் ஆட்சி பண்ற நீங்கள் கூடியும் விதி எப்படியோ அப்படிதான் இருப்பேள். மகிஷ உவாஜா. இப்ப மகிஷன் பதில் சொல்றார். இதுவரைக்கும் மகிஷனோட 3 மந்திரிகளாக்கம் பேசினது நம்ம பார்த்தோம். இப்ப மகிஷன் பதில் சொல்றார். அதனால மகிஷ உவாஜா. 45வது ஸ்லோகம். விரூபாட்சன், துர்தரன், தாம்பரன் இப்படி இருக்கிறவாளோட அபிப்பிராயங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாவாக்கும் மகிஷராஜா பதில் சொன்னது.
गच्छ ताम्र महाभागा युद्धाय कृतनिश्चया तामानय वरारोहां जित्वा धर्मेण मानिनीं. ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியாயிருக்கிற தாமரா யுத்தம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு கிளம்பு. தர்ம யுத்தம் ஜெயிச்சு அந்த அழகிய இப்பறம் கூட்டிண்டு வா. தெரிஞ்சோ தெரியாமலோ அம்பாளோட எபிலிட்டிய தெரிஞ்சுண்டு பேசினவனாக்கும் தாமரன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வார்த்தையாக்கும் இப்போ மகிஷன் சொன்னது மகாபாகா. அம்பாளை டைரக்டா பார்க்க போறவனும் ஆக்கும் இப்ப தாமரன். அதனால கூட அவன் பாக்கியம் செஞ்சவன் ஆக்கும். இந்த மகிஷன் அந்த அர்த்தத்துல மகாபாகா அப்படின்னு ஒன்னும் கூப்பிட்டுட்டு இல்லை. இருந்தாலும் அவனோட வாயில அப்படி வந்திருக்கு மகாபாகா அப்படின்னு. அதிர்ஷ்டம் செஞ்சவனே தாமரா, யுத்தம் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டு மைண்ட செட் பண்ணிட்டு அங்க போயிட்டு அந்த யுத்தத்துல ஜெயிச்சு அவளை கூட்டிட்டு வா.